சாலை ஓரத்தில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த இளைஞர், கொடூரமாக கிடந்த சடலத்தை பார்த்து கதிகலங்கி போன மக்கள், கொலையாளிகள் குறித்து எந்த துப்பும் கிடைக்காததால் திணறல். சடலத்தின் அருகே கிடந்த ஒற்றை செருப்பை வைத்து துப்பு துலக்கி கொலையாளிகளை அலேக்காக தூக்கிய காவல்துறையினர். இளைஞரின் தலையை சிதைத்து கொன்றது யார்? கொலையாளிகள் போலீசாரிடம் கூறியது என்ன? அதிகாலை நேரம் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்த ஒருத்தர் சாலையோரத்துல தலை செதஞ்சு போய் சடலமா கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காரு. அந்த சாலையில பெருசா ஆள் நடமாட்டம் இல்லாததுனால அந்த நபருக்கு சடலத்துக்கிட்ட போய் யார் என்னன்னு பார்க்க பயமா இருந்ததுனால உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்காரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ரத்த கோலத்துல கொடூரமா கிடந்த சடலத்தை கைப்பற்றி விசாரணையில இறங்கினாங்க. திண்டுக்கல் கருணாச்சிக்குளம் பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சடலமா கிடந்த இளைஞரோட சட்ட பாக்கெட்ல அவரோட பைக் லைசன்ஸ் இருந்திருக்கு. அதை எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவரு நத்தத்துல உள்ள மங்களப்பட்டியைச் சேர்ந்த சூர்யாங்கிறது தெரிய வந்துச்சு. சூர்யாவை யார் கொடூரமா கொன்னதுன்னு கண்டுபிடிக்க தீவிர புலன் விசாரணையில இறங்குனாங்க. அதிகாலை 4 மணிக்கு ரோட்ல நடந்து போனவர் தான் சடலம் கிடந்ததை ஃபர்ஸ்ட் பார்த்திருக்காரு. அப்போ இந்த கொலை சம்பவம் நடுராத்திரி 12 மணிக்கு மேல தான் நடந்திருக்கும்னு நினைச்ச போலீஸ் சடலம் கிடந்த இடத்திலிருந்து கொஞ்ச தூரத்துல உள்ள ஒரு வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிச்சாங்க. ஆனா அதுல எந்த தகவலும் கிடைக்கல. எந்த துப்பும் கிடைக்காம திணறிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் சூர்யாவோட சடலம் கிடந்த இடத்துக்கு பக்கத்துல செருப்பு ஒண்ணு கிடந்திருக்கு. அந்த செருப்பை தவிர வேறு எந்த தடயமோ தகவலோ போலீஸுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் சடலம் கிடந்த ஏரியாவை சுத்தி முத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு பண்ணாங்க. அதுலதான் போலீஸுக்கு முக்கிய தடயம் ஒண்ணு சிக்கி இருக்கு. அதாவது அந்த சிசிடிவி காட்சியில ஒரு பைக்ல 2 இளைஞர்கள் போற காட்சி ஒண்ணு பதிவாகி இருந்துச்சு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, பைக்ல போன 2 இளைஞர்கள்ல ஒருத்தரோட கால்ல செருப்பு இல்லாம வெறும் காலோட இருந்திருக்கான். கொலை நடந்த இடத்துல ஒரு செருப்பு இருக்கு, அங்க ஒருத்தனோட கால்ல செருப்பு இல்ல. அப்ப கண்டிப்பா இவனுங்க தான் கொலையாளிகளா இருக்கணும்னு சந்தேகப்பட்ட போலீஸ் அந்த 2 பேர் போன பைக் நம்பரை ட்ரேஸ் பண்ணாங்க. அந்த பைக்கு போன பாதைகளை கண்டுபிடிச்சு கடைசியில அந்த பைக்ல போன 2 பேரையும் போலீஸ் மடக்கி பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் சூர்யா கொலையில உள்ள மர்மங்கள் ஒண்ணு ஒண்ணா விலக ஆரம்பிச்சிருக்கு. கம்பளியம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சூர்யா, பசுபதி, மனோகரன் 3 பேருமே நெருங்கிய நண்பர்கள். எங்க போறதா இருந்தாலும் ஒன்னா தான் போவாங்களாம். 3 பேரும் ஒன்னா சேர்ந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள மாந்தோப்புக்கு போய் மது குடிக்கிறது வழக்கம். அதே மாதிரிதான் சம்பவத்தன்னைக்கு சூர்யா, பசுபதி, மனோகரன் 3 பேரும் மது பாட்டில்களை வாங்கிக்கிட்டு மாந்தோப்புக்கு போனாங்க. அப்படி அங்க போன 3 பேரும் மூக்க முட்ட மது குடிச்சிருக்காங்க. அப்ப போதை தலைக்கேறினதும் சூர்யா பசுபதிய வம்புக்கு இழுத்திருக்கான். உன் தங்கச்சி அழகா இருக்கா, நீ ஊர்ல இல்லாதப்ப உங்க வீட்டுக்கு போய் உன் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துப்பேன்னு வாய்க்கு வந்தபடி பேசி இருக்கான். சூர்யா பேசுறத கேட்டதும் ஆத்திரம் அடைஞ்ச பசுபதி நண்பன் சூர்யாவை கண்டிச்சிருக்காரு. ஏன் தங்கச்சி உனக்கும் தங்கச்சி மாதிரி இப்படியெல்லாம் பேசாதடான்னு சொல்லி இருக்காரு பசுபதி. அதையெல்லாம் காதுல வாங்காத சூர்யா தகாத வார்த்தைகளால பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம உன் தங்கச்சி நம்பரை எனக்கு கொடு, அப்படி இல்லைன்னா நீயும் உன் லவ்வரும் ஒன்னா இருந்த போட்டோஸை தவறா சித்தரிச்சு சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிருவேன்னு மிரட்டி இருக்கான். மனோகரனும் சூர்யாவை கண்டிச்சிருக்காரு. ஆனா யார் சொல்றதையும் சூர்யா கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல. பொறுத்து போன பசுபதியும் மனோகரனும் ஆத்திரத்துல சூர்யாவை சரமாரியா அடிச்சிருக்காங்க. அத்தோட விடாம பக்கத்துல இருந்த கல்ல தூக்கி சூர்யாவோட தலை மேல தூக்கி போட்டிருக்காங்க.
அதுல நிலை குலைஞ்ச சூர்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. சூர்யா கூட மல்லு கட்டும்போது பசுபதியோட செருப்பு கழண்டு விழுந்திருக்கு. அந்த செருப்பு தான் போலீஸ் கிட்ட சிக்கி இருக்கு. அந்த செருப்பை வச்சுதான் கொலையாளிகளை போலீஸ் அலேக்கா தூக்கி இருக்காங்க. விசாரணைக்கு அப்புறம் கொலையாளிகள் பசுபதியையும் மனோகரனையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க.